மாமாவோட அம்மா கூப்பிட வீட்டுக்கு போனோமா, வீடு பூட்டு இருந்தது. விசாரிச்சா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம். ஹாஸ்பிட்டலா? மாமா இப்போ அங்கதான் இருக்காரு. ஐயோ, என்னடா இந்த நேரத்துல இப்படி ஆயிடுச்சு? மாமா ரொம்ப ஃபீல் பண்றாருப்பா. எனக்கு யாரும் இல்ல, தனியா இருக்கேன்னு புலம்பிட்டு இருக்காரு. ஐயோ, இப்ப என்னடா பண்றது? அதெல்லாம் தெரியாது. இப்போ நம்ம எல்லாரும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும். என்னது, எல்லாருமா? ஆமாப்பா, நம்ம மட்டும் இல்ல, அபி வீட்டு மனுஷங்க எல்லாரும் அங்க வரணுமா. நாம போகணுமா? என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? வயசானவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போறது சகஜம்டா. மாமா தனியா இருந்து கஷ்டப்படுறாருன்னா வேணா சீதாவை அனுப்பலாம். அதை விட்டுட்டு எல்லாரும் போனோம்னா எப்படி? உங்களுக்கு தான் மாமா பத்தி தெரியும்ல, அவர் பிடிவாதம் கூட தெரியும்ல. நம்ம யாரும் போலன்னா மண்டபத்துக்கு வர மாட்டாரா, கல்யாணத்தை அட்டென்ட் பண்ண மாட்டாரா. அது இல்லடா, சாமி கும்பிட்டு மண்டபத்துக்கு போய் கல்யாண வேலையெல்லாம் பார்க்க வேணாமா? அப்ப நான் மட்டும் தனியா போய் என் மாமியாரை கவனிக்கிறதா? அதெல்லாம் முடியாது, நீங்க எல்லாரும் வரணும். தம்பி, நீங்களே கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. கோயில்ல இருந்து நேரா மண்டபத்துக்கு போனா தான் நல்லது. அதை விட்டுட்டு மாப்பிள்ளையும் பொண்ணும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அங்கிருந்து மண்டபத்துக்கு போனா நல்லாவா இருக்கும்? ஏன் போக கூடாது? அதே பொண்ணோட அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போக மாட்டீங்களா? இல்ல பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆகி மண்டை உடைஞ்சதுன்னா ஹாஸ்பிட்டல் போக மாட்டீங்களா? என்ன பேசுற? மங்கள காரியம் 1000 சகுனம் பார்த்து சேருது. இப்படி ஆஸ்பத்திரி போய்கின்னு வந்துகின்னு இருந்தா அபசகுனமா இருக்காதா? ஹே, என் பொண்ணு ஆஸ்பத்திரிக்கு தானே கூப்பிட்டா? என்னமோ சுடுகாட்டு கூப்பிட்ட மாதிரி இந்த பொம்பளை கத்துறா. அலமேலு, வாய மூடு. அம்மா, தப்பா நினைச்சுக்காதீங்க. கொஞ்சம் விவஸ்தை பத்தாது. வீட்டுக்கு வாங்க. அம்மா, எதுக்கு இப்ப பிரச்சனை? பேசாம அவங்க சொல்ற மாதிரி பண்ணிடலாம். என்னடா ஆத்தாளும் மகளும் குசு குசு ரகசியம் பேசிக்கிட்டு இருக்காளுங்க? இல்லங்க, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணு. அது கிளம்புங்க கிளம்புங்க. வாயை பார்த்துட்டு இருக்கீங்க. வயசுல பெரியவ நீ, உனக்கு இது சரின்னு படுதா? இங்க வாடி. என்ன சரியா தொடர்தான் கேக்குறீங்க? அங்க சம்மதி கழுவி இப்போ அப்போ இழுத்துட்டு இருக்கா. இப்ப மருமகனோட பொல்லாப்பெல்லாம் மடியில கட்டிட்டு இருக்க முடியாது. இங்க பாருங்க, முழுசா சட்டையை போட்டு நீட்டா மாப்பிள மாதிரி இருந்தா பத்தாது, மூளையும் வேலை செய்யணும். கிளம்புங்க. வாடா, வாடி வாடி. வா வா வா. சீதா, பாஸ்கர், கூப்பிடுறத பாருக்கா, ஏதோ பிக்னிக் கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாங்க. அறிவு கட்ட பொம்பளை. ஏய், பேசாம இருடி. நீ வேற. சாரதா, வள்ளி மனோகரும் உன் பிள்ளைகளையும் கூட்டிட்டு மண்டபத்துக்கு போய் ஏற்பாடு எல்லாம் பாத்துக்கிறியா? சரிக்கா, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. உன் வீட்டுக்காரர் வேற எங்க வந்துட்டு அவர்கிட்ட நான் போன் பண்ணி சொல்லிக்கிறேன். முதல்ல கிளம்புங்கக்கா. சாமி கும்பிடு. ஐயோ, அதெல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீ போ. போங்க, சீக்கிரமா போ. வாடி, போங்க போங்க போங்கடி. சாரதா, பொம்பளையா அது? நீ பேசாம இரு. கூட கூட ஏதாவது பேசிக்கிட்டே இருக்க. வாங்க. அங்க அந்த வாடி. வாங்க. ஏய் கிழவி, அந்த வானர படைகள்லாம் வந்துகிட்டு இருக்குது. நீ கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு கண்டதையும் பேசி காரியத்துக்கு எடுத்து விடாத, கண்ணை மூடு. அட, கண்ணெல்லாம் நல்லா தாண்டா தெரியுது. ஒரு ஊசியை போட்டாங்க பாரு, அதான். ஐயோ, செவிடு, வாய மூடு, கண்ணை மூடு. என்னடா? மாமா, மாமா. என்னடா பூட்டி இருக்கு? மாமா, மாமா. இருடி. பட்டு புடவை சுடிதாரோட நம்ம இத்தனை பேர் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஆமா, எல்லா பேஷண்ட்ஸும் நம்மளே பார்க்க போறாங்க. முன்னாடி இருக்க வித்யாவை பாரு, ஃபுல் மேக்கப்போட வந்திருக்கா. இத பார்த்தா அரையும் குறையுமா இருக்க கிழவியோட உசுறு பொட்டுன்னு போயிடும். பேசாம இருக்கியா? ஏன்டா திறக்க மாட்டேங்கிறாங்க? மாப்ள, மாமா, மாமா. பின் என்னக்கா பண்றது? அபியக்காவோட கல்யாணம் ஒரு மர்ம கதை மாதிரி போயிட்டு இருக்கு. திடீர் திருப்பங்கள் நிறைய இருக்கு. சிரிச்சாதான் டென்ஷன் குறையும். பேசாம இருடி. டேய், நின்னுட்டு என்னடா பண்ற? கதவு தட்டுறா. மாமா. டேய், தடுக்கிறாரு. என்ன மாமா,
கதவை சாத்திட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இல்லைங்க, எங்க ஆத்தா மூச்சு இழுத்து இழுத்து விட்டுக்கிட்டு இருந்ததுங்க. அதான் மரண வாக்குமூலம் வாங்கலாம்னாவது. ஐயோ சம்மந்தி போயிட்டாங்களா? ஐயோ என்னங்க அது அவசகுணமா பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, உள்ள வாங்க. சத்தம் போடாம வா. போடி உள்ள போடி. பாருங்க எங்க அம்மாவோட நிலைமைய. அம்மா, பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் உன்னை பார்க்க வந்திருக்காங்க. எங்களை எல்லாம் ஏமாத்திட்டு போயிடாதம்மா. பாருமா, நீ வந்து கல்யாணத்துக்கு வரணும் தாயி. ஐயோ சம்மந்தி கண்ணு முடிச்சிட்டாங்க. அது ஒண்ணு இல்லைங்க, அப்பப்ப இப்படி விவசாயம் இல்லாத முழிக்குதுங்க. ஆனா இன்னும் அபாய கட்டத்தை தாண்டலன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. என்ன மாமா, என்ன தேடுறீங்க? ஒண்ணு இல்லைங்க மாப்பிள்ள, பொண்ணு வீட்டு சைடு இருந்து கொஞ்சம் அட்டெண்டன்ஸ் குறையிற மாதிரி இருக்க. மனோகரன் சித்தியும் ஆயா கூட மண்டபத்துக்கு போயிருக்காங்க. ஆமாங்க. ஏனுங்க, இங்க ஒரு சம்மந்தி இழுத்துக்கிட்டு கிடக்குறாங்க, இவங்களும் வந்து பார்க்க மண்டபத்துல அப்படி என்னங்க முக்கிய வேலை? மாப்பிள்ள, இத்தனை பேர் வந்திருக்கோம்ல, விடுங்க. இருக்கட்டுங்க, இருந்தாலும் ஒரு மரியாதை வேண்டாங்களா? சரி, தப்புதான், மன்னிச்சுக்கோங்க. எங்க அம்மா முகத்தை பாருங்க, எல்லாரும் வந்து பார்த்த உடனே அப்படியே கண்ணு முழிச்சு போச்சு, கருணை வடியுது பாருங்க. ஐயோ என்னத்தான் இப்படி ஏப்ப விடுறாங்க? அது ஒண்ணு இல்லடா குழந்தை, என்ன பெத்த ஆத்தாளுக்கு கொஞ்சம் கேஸ் ட்ரபிள், வயிறு உப்பி இருக்கு பாரு, அதான் அது அப்பப்ப வாய் வெளியே வந்துருது. ஐயோ உனக்கு என்னடி பசி ஏப்பமா? இந்நேரம் மண்டபத்துல இருந்தானே நல்லா சாப்பிட்டுருப்பேன். இப்படி நாளையே வச்சிட்டீங்க. ஏண்டி மாமியா கறிக்க படுத்து கிடக்குறா, வந்து சர்வீஸ் பண்றது விட்டுட்டு திங்கிறதுக்கே அலையிற நீ? அது கிடக்குது. சரி சரி மாப்பிள்ள, இப்ப கிளம்பினா தான் நேரத்துக்கு போக முடியும். கிளம்பலாமா? போலாங்க மாமா, அதெல்லாம் வந்து பாத்துட்டீங்களா? நான் வரணுங்க, டாக்டர் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குதுங்க, பண்ணிட்டு வரேன், நீங்க போங்க. சரி சீக்கிரமா வந்துருங்க. வர்றமா அபி, நீ தாங்க வந்துட்டிய, உன் கல்யாணத்தை நான் என்ன நடத்துறேம்மா? அங்கிள், உங்க அம்மாவையும் கூட்டிட்டு வந்துருங்க. உங்க கல்யாணம் நடக்க வேண்டாமா? அதுவே இழுத்துக்கிட்டு கிடக்குது, போவியா? மாப்பிள்ள, அப்ப நாங்க கிளம்புறோம். கிளம்புங்க. சீக்கிரம் வந்து சேருங்க. போடி. வரேங்க. ஆடி வர மாமா. நீங்க போங்க மாப்பிள்ள. சீக்கிரம் வாங்க. வர போங்க. ஏய் கிளவி, அவங்க முன்னாடி நடின்னு சொன்ன வாயை திறந்து கொட்டாய் விடுற. ஆட கண்ணெல்லாம் நல்லா தட்டா தெரியுது. ஒரு ஊசியை போட்டாங்க பாரு, அதான் மயக்க மருந்து. உனக்கு காதுனா வேதுங்குது. என்னைக்கு தான் இந்த டமார கேட்டு தொலை போகுதோ. வாங்க. வணக்கம். வாங்க 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 நல்லா இருக்கேம்மா. வாங்க வாங்க. ஹாய். இந்தாங்க வாங்க. இந்தாங்க. வாங்க வாங்க வாங்க. 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 வணக்கம். வாங்க. என்னம்மா ஆர்த்தி, ரிசப்ஷன்ல நிக்கிற? என்ன பண்றது அங்கிள், எனக்கும் மணவரையில நிக்கணும் தான் ஆசை. ஆனா அபியும் ஆனந்தியும் எனக்கு சீனியரா போயிட்டாங்களே, அதான். அப்பா, பேச்செல்லாம் அப்படியே தெரிக்கிற மாதிரி இருக்கு இந்த காலத்து பிள்ளைகளுக்கு. கலிகாலம் அங்கிள், பேச தெரியலன்னா அவ்வளவுதான். சரிங்க, வரட்டுமாப்பா? ஆர்த்தி, எதுக்கு இப்படி இறக்க முடக்க பேசிட்டு இருக்க? போடா உம்னா மூஞ்சி. அண்ணே, ரிசப்ஷன்ல உம்மன் இருக்க கூடாது, கொஞ்சம் சிரிச்ச முகமா இருக்கணும். எனக்கு எல்லாம் தெரியும், ஆளுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. அப்புறம் அவ்வளவு. சாரிங்க. வணக்கம். இது எதுக்கு? நீ தான் எதுவும் குடுக்கறது இல்ல, நானாவது உனக்கு குடுக்கறேன். இதை வச்சுட்டு என்ன பண்றது? காதுல வச்சுக்கோ, அட்டகாசமா இருக்கும். வாங்க. வாங்க வாங்க. என்ன மனோகர், என்ன சொல்றாங்க? ஒண்ணு இல்லையே. உன்னையும் BA பாட்னி கோர்ஸ்ல ஜாயின் பண்ண சொல்றாங்களா? மனோகர், இங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்லி வை, என்ன தேவையில்லாம சீண்ட வேண்டான்னு. சமயத்துல நான் பேச ஆரம்பிச்சேன், நிறுத்தவே மாட்டேன், அப்புறம் யாரும் தாங்க மாட்டீங்க, சொல்லிட்டேன். வாங்க சார். ஹலோ. வாங்க சார். வாங்க. ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸா? இவனே என் தங்க கிடையாது, நான் மாப்பிள்ளையோட சிஸ்டர். இவங்க BA பாட்னி படிக்கிறாங்க. வெரி குட்.
வாங்க சார் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஹலோ. ஹாய். அப்புறம் அதை விட ஏய் பாத்துடி பாத்து கொட்டுதுடி. வாடா பாஸ்கர். வா 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 வா. பாத்து பாத்து ஆச்சி போங்க குறுக்கே நிறுத்தி ஓடிக்கிட்டு. ஒரு நிமிஷம் ஆளுங்கம்மா. கீழ் பட்டம் போடுறேன். விடுங்க விடுங்க. ஒண்ணு பின்ன கோட் போட்டுக்கீங்களா நீங்க? விடுங்க. நீ உட்காருப்பா. ஏ, உட்காரு உட்காரு ஓகே உட்காரு. ஓகே. ஐயோ என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஒரே திஷ்டிங்க. ஆமா அம்மா நம்ம பாஸ்கரை பாக்குறதுக்கு அப்படியே ஹிந்தி நடிகர் மோகன்லால் மாதிரி இல்ல? அவர் மலையாள நடிகர் டி. அப்பா கழுத்தை நெரிச்சிட போறீங்க. டை லூசா இருக்குமா? நம்ம டை சும்மா இருக்க மாட்டீங்களா? ஏய் ஏந்திரடி. உள்ள லட்டு இருக்கு போய். அல்மேலு அவன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்துப்பாங்க. நம்ம போலாம் வா. ரொம்ப டைட்டா இருக்காடா. போதும் டை இருக்கு. போங்க வா, வா, போங்க. வா சீதா வா. பாஸ்கர் இந்த புடி. பாஸ்கரா சூப்பரா இருக்கடா சூப்பர். வாடி. இந்தா வாங்க. அப்புறம் இந்த கோட்ல எப்படி பாஸ்கர்? கோட்டுக்குன்னு ஒரு மகிமை கண்டிப்பா இருக்குடா. அப்படியா? ஆமா, பணக்கார கலை உனக்கே வந்துச்சுன்னா பாத்துக்கேன். ஹாய் ஆண்டி. என்ன இவ்வளவு லேட்? ஹலோ. வெள்ளக்காரன் ட்ரெஸ்னா சும்மாவா என்ன? டேய் பேசிக்கலி நான் ஆண் அழகன். யாருப்பா அப்படி சொன்னது? ஊர்ல இருக்கிற அத்தனை பொண்ணுங்களும் சொல்றாங்க. உழுகுறான் பாடுறா. அந்த பிஏ பொண்ணு எப்பவுமே லூசு மாதிரி தான் பேசுவோம். இதோ கோட்டு கோயிந்தா வர்றாரு. வந்துட்டானே. ஹாய் மாப்ள. அப்புறம் இந்த ட்ரெஸ்ல நீ எப்படி இருக்க தெரியுமா? எப்படிடா இருக்கேன்? சீட் பண்ணிட்டு வாங்க. சீட் பண்றது ஒரு மாதிரி இருக்க. காந்த படுக்க வைக்கிற மாதிரி இருக்கான். ஏய் எல்லா பிராணுங்களும் ஒண்ணுதான்டா. மெதுவா பேசுங்கடா. பொண்ணு வீட்டுக்காரங்க கேட்டுற போறாங்க. இந்த பிளேடு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்குது. அது என்ன? தீர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணதான் தப்பிக்க முடியும். ஆரம்பிச்சு ஏண்டா செலவு வைக்கணும்னே வந்து சேர்றீங்க? டேய் பாஸ், நீ கல்யாணத்துல சாப்பாடு போறே இல்லையோ தீர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணி ஆகணும். இது நீ அவாய்ட் பண்ணவே முடியாதுப்பா. சரி, இந்த- காசு எடு. வாங்க வாங்க. வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க. ஏய் குடுறா. டேய் இதுல செலவு போக மிச்ச மீதி இருந்தா வந்து கொடு. எனக்கு நிறைய செலவு செலவு இருந்தா எடுத்து வந்து கொடுப்பான். பத்தனா உன்கிட்ட தான் வந்து கேட்பான். அன்னைக்கு சைட் டிஷ்க்கு பத்தா நினைக்கிறேன்டா. நாலுல ஒரு பங்கு குவார்டர் கோவிந்தனுக்கு. டேய் டைம் ஆகுது நினைக்கிறேன். சரி நம்ம கிளம்பலாம். வாங்கடா டேய். இருடா இருடா. என்னடா? பொண்ணு வரட்டும் பாத்துட்டு போயிடலாம். பொண்ணு தானே? அதுவும் அபியே வர பாரு. டேய் பாஸ்கரே, இது அபி. ஆமாண்டா. டேய் இது ரொம்ப அநியாயம்டா. உனக்கு இவ்வளவு அழகான பொண்ணா? டேய் ரொம்ப வாயை பொளக்காத. டேய் பாஸ்கரே, இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 5000 ரூபா கொடுத்து டீட் கொடுக்கணும்டா. 300 ரூபாயில கதையை முடிச்சிட்டேடா. சும்மா இருக்கியா? வெல்கம் அபி. டேய் ஒய்ஃபை இன்ட்ரோடியூஸ் பண்றா. வந்துட்டா கேட்க பிக்கன்னு சிரிச்சுக்கிட்டு. சின்ன பசங்க அப்படிதான் இருக்கும். அதுக்காக நம்ம சண்டை போட்டுக்கணுமா இப்போ? போதும் அங்க பாருங்க வந்துட்டு. டேய் ஒய்ஃபை இன்ட்ரோடியூஸ் பண்றா. ஆமால இது அபி, இது ரகு. ஹாய். அது தினேஷ். ஹாய். இது குவார்டர். இது என்னடா இதெல்லாம்? கோவிந்த். வணக்கம். ஐயோ என் பிள்ளை என்ன அழகா இருக்கா. பொண்ணு புள்ளையும் பார்க்க லட்சணமா இருக்காங்க. இவர்கிட்ட சொல்ல பாரு என்ன அடிச்சுக்கணும். என் ஃப்ரெண்ட உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அட கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. பிடிச்சிருக்கு. அப்படி அவங்ககிட்ட என்னத்தை கண்டீங்க? இல்ல எங்களுக்கு தெரியாத ஸ்பெஷல அவங்ககிட்ட என்னத்தை கண்டீங்கன்னு கேட்டேன். என்னடா? இருடா. என்ன மேடம் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஹலோ, உங்க கேள்வி பதில் சொல்ற மாதிரி டீசென்ட்டாவே இல்லையே. இவங்க யாரு?
என் ஃப்ரெண்ட் உஷா. உங்கள யார் வேணாலும் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம் என்கிட்ட. அதுக்கு நான் பதில் சொல்றேன். ஆனா நாங்க தான் டீசெண்டா கேள்வி கேட்க மாட்டோமே. கவலைப்படாதீங்க. நீங்க தப்பி தவறி டீசென்டான கேள்வியை கேட்டா கூட அதுக்கும் ஒரு இன்டீசென்டான பதில ரெடியா வச்சிருக்கேன். ஓ அப்படியா? அப்படின்னா கோட்டை சாப்பிட போலாமா? சைட் டிஷ் ஊறுகாதான். எனக்கு காசு கம்மியா கொடுத்துருக்கேன். வாங்கடா பேசி. ஆளுங்களையும் மூஞ்சிங்களையும் பாரு. எப்படிங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டூபிட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறாங்க? God. Okay. பாத்து எடுங்க. மெதுவா இருக்குங்க. இந்த பக்கமே வச்சிருங்க. மெதுவா. நீங்களா? சாரி. எதுக்கு சாரி? இல்ல நான் வேற யாரோன்னு நினைச்சேன். அதனால என்ன, பரவாயில்ல. ஆமா, நீங்க எதுக்கு இதெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க? ஏங்க இதுல என்ன தப்பு இருக்கு? டிரைவர் பாவம் ஒரே ஒரு ஆளோட கஷ்டப்பட்டு இருக்காரு. அவரால நிச்சயமா இதெல்லாம் இறக்கி வைக்க முடியாது. ஒரு ஹெல்ப்பா இருக்கட்டும் தான். பட் இருந்தாலும் ஐயோ எதுக்குங்க நீங்க போய் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? இந்த வேலை கூட செய்யலனா அப்புறம் எதுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கோம்? இதெல்லாம் சேர்ந்தாலும் ஒண்ணும் தப்பு இல்ல. ஹலோ பாத்து ஸ்கிராட்ச் ஹீட் ஆயிட போகுது. என்ன ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஆமா, ஒரு முக்கியமான விஷயம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படியா? பொதுவா நான் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டா என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே மறந்துடுவேன். சரி இந்தாங்க. என்னது இது? ஸ்பெஷல் ட்ரிங்க்ஸ். ஸ்பெஷலா? பார்த்தா அப்படி எதுவும் தெரியலையே. பார்த்தா அப்படி தெரியாது. உங்களுக்காக நானே எடுத்துட்டு வந்தது. சோ இது ஸ்பெஷல் தானே? கண்டிப்பா, இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ட்ரிங்க். ஐ லவ் இட். சித்தப்பா